அதுதான் தக் லைஃப் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்குது. என்னென்னா தக் லைஃபுக்கு வந்து அவங்க பண்ண பப்ளிசிட்டிங்கிறது இது வரைக்கும் எந்த படத்துக்கும் பண்ணாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஓவர் ஹைப்பு தான் அந்த படத்தை அவ்வளோ தூரம் எதிர்பார்க்க வச்சு அடித்து காலி பண்ணிடுச்சு போல இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிப்போம்னு தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் சொல்லிகிட்டே இருக்காரு. இந்த படத்துக்கு ட்ரைலரே வேணான்னு இருக்காரு. தமிழ் சினிமாவே எதிர்பார்க்கிற ஒரு படம் தான் கூலி. இந்த படம் வந்து எப்படி சார் வந்துட்டு இருக்கு? எல்லா படமே நல்லா வந்திருக்குன்னு தான் அவங்கவுங்க நம்புவாங்க, நம்மளும் அப்படி தான் நம்ப வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த படத்தில் இருக்கிற அந்த காம்பினேஷன் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. அதனால் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, வழக்கத்தை விட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு வந்திருக்குன்னா அந்த காம்பினேஷன் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ரஜினி லோகேஷ் கனகராஜ் காம்பினேஷனே புதுசாக இருக்குது. ஸோ எல்லாம் சேர்ந்து அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் இருக்குது. படம் வந்து இந்த எதிர்பார்ப்பை ஃபில்லப் பண்ணணும், அதுதான் லோகேஷ் கனகராஜுக்கே பெரிய பயமாக இருக்குது. படத்துக்கான பிஸ்னஸ்லாம் எப்படி சார் இருக்கு? இப்போ விஜயோட பிஸ்னஸை வந்து இன்னும் முறியடிக்கல அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் தான் வருது. கூலி படத்தை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸை பண்ணியிருக்காங்க. ஜனநாயகன் இன்னும் அவங்க வந்து பண்ணலை, ஓடிடி வரைக்கும் தான் பண்ணியிருக்காங்க, டிஜிட்டல் மட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த டிஜிட்டல் வந்து அவங்க ஒரு ஸ்கேல் ஒன்று வச்சுட்டாங்க, ரஜினிக்கும் விஜய்க்கும் ஒரே ஸ்கேல் வச்சுட்டாங்க. அதனால் வந்து அங்கே போட்டிங்கிறது கிடையாது. விஜய் என்ன பண்ணியிருக்கிறாரு, இப்போ வேண்டாம் ஆகஸ்ட்டுக்கு மேலே பண்ணுங்கன்ட்டாரா. அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம், என்னென்னா ஆகஸ்ட்டில் வந்து கூலி ரிலீஸ் ஆகிரும், அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் பண்ணால் தேவையில்லாமல் இந்த ஒப்பீடுங்கிறது தவிர்க்கப்படும்னு அவர் நினைக்கிறார். தமிழ்நாட்டில் பெரிய கலெக்ஷன் அந்த படம், ஆனால் அதர் லாங்குவேஜஸில் இருக்கான்னா இல்லை. ஏன்னா அந்த படம் ரசிகர்களுக்காக எடுக்கப்பட்டது, ரசிகர்கள் மட்டும்தான் அந்த படத்தை திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் மோடில் வந்து பார்க்கணும். அப்போ தமிழ்நாட்டில் அது நடக்கும், ஒரு ரசிகர் 6 தடவை கூட அந்த படத்தை பார்த்து மெய்சில் எடுத்துருவார். ஆனால் இது கர்நாடகா கேரளாவில் நடக்குமானா நடக்காது. அப்போ அங்கே கலெக்ஷன் குறையுது. அப்ராட்லேயே இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இல்லைங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கலெக்ஷனை மட்டுமே நம்பி நீங்கள் ஒரு பெரிய படத்தை எடுத்துட முடியாது இல்லை. அதுதான் குட் பேட் அக்லிக்கு கிடைத்த தோல்வி. அஜய் சார் வந்து இந்த படங்கள் வந்து கொஞ்சம் இந்த தோல்வி நிலை ஏற்பட்ட மாதிரி இருக்கு. அந்த கார் ரேஸில் தான் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, ஏன்னா அவருடைய பெரும் கனவு வந்து கார் ரேஸில் வின் பண்ணுங்கிறது தான். அவருடைய ரோல் மாடல் யாருன்னா இந்த மாதிரி அங்கே இன்டர்நேஷ்னல் லெவலில் கார் ரேஸில் வெற்றி பெற்றவர்கள், பைக் ரேஸில் வெற்றி பெற்றவர்கள், அவங்க தான் வந்து அவருடைய ரோல் மாடல். இப்போ நீங்கள் உலகம் முழுக்க எவ்வளோ பெரிய தலைவர்களுடைய சமாதி இருக்குது, பெரிய எழுத்தாளர்களுடைய சமாதி இருக்குது, டைரக்டர்களுடைய சமாதி இருக்குது. எங்கேயாவது அஜித் போயிருக்காரா? ஒரு கார் ரேஸ் வீரர் அவருடைய சமாதிக்கு தான் போய் அந்த சிலைக்கு மாலையெல்லாம் வச்சு அந்த சிலையவே முத்தமிட்டு வர்றார். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ் சினிமாவே எதிர்பார்க்கிற ஒரு படம் தான் கூலி. இந்த படம் வந்து எப்படி சார் வந்துட்டு இருக்கு? எல்லா படமே நல்லா வந்திருக்குன்னு தான் அவங்கவுங்க நம்புவாங்க, நம்மளும் அப்படி தான் நம்ப வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த படத்தில் இருக்கிற அந்த காம்பினேஷன் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. அதனால் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, வழக்கத்தை விட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு வந்திருக்குன்னா அந்த காம்பினேஷன் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அமீர் கான் இருக்கார், நாகார்ஜுன் இருக்கார், உபேந்திரா இருக்கார், சத்யராஜ் இருக்கார், ரஜினி லோகேஷ் கனகராஜ் காம்பினேஷனே புதுசாக இருக்குது. ஸோ எல்லாம் சேர்ந்து அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் இருக்குது. படம் வந்து இந்த எதிர்பார்ப்பை ஃபில்லப் பண்ணணும், அதுதான் லோகேஷ் கனகராஜுக்கே பெரிய பயமாக இருக்குது. அவர் என்னென்னா இந்த இதெல்லாம் வந்து பப்ளிசிட்டிலாம் ரொம்ப குறைங்க, ரொம்ப அதிகமாக வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு அவரே கொஞ்சம் பயந்து போய் தான் இருக்கார். சார் இந்த பப்ளிசிட்டி குறைக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இப்போ படம் ரிலீஸ் ஆகுது இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. இந்த 1 மாதத்துக்குள்ளே நம்ம எவ்வளோ நம்ம படத்தை ப்ரொமோட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கலாம். ஆனால் பண்ணாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது சார். இந்த தக் லைஃபு, இந்த அதுக்கு முன்னாடி வந்த படங்களோட சாயல் வந்து இதில் இருந்துடக்கூடாதுன்றதுக்காக இப்படி பண்ணுறாங்க. இல்லை, அதுதான் தக் லைஃப் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்குது. என்னென்னா தக் லைஃபுக்கு வந்து அவங்க பண்ண பப்ளிசிட்டிங்கிறது இது வரைக்கும் எந்த படத்துக்கும் பண்ணாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஒரு ஊராக போகிறது, ஒரு மாநிலத்துக்கே 2 தடவை போகிறது அப்படிங்கிற அளவுக்கு பண்ணாங்க. இப்போ அந்த ஓவர் ஹைப்பு தான் அந்த படத்தை அவ்வளோ தூரம் எதிர்பார்க்க வச்சு அடித்து காலி பண்ணிடுச்சு போல இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிப்போம்னு தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் சொல்லிகிட்டே இருக்காரு. இந்த படத்துக்கு ட்ரைலரே வேணான்னு இருக்கார் அவர். சன் பிக்சர்ஸ்ட்டை வந்து சார் ட்ரைலர்லாம் ரிலீஸ் பண்ண வேணாம், நம்ம நேராக படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காரு. அவங்க தான் இல்லை அதெல்லாம் ப்ராப்பராக என்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே நம்ம பண்ணணும்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கூலி ஆடி லான்ச் வந்து எப்போ சார் நடக்குது?
ஆகஸ்ட் 2ன்னு சொல்கிறாங்க. ஆனால் மேக்ஸிமம் ஆகஸ்ட் 2 நடந்துடும். எப்பவுமே ரஜினி சாரோட ஒரு படம் வருதுன்னா அதில் ரஜினி சார் வந்து முக்கியமான ஒரு கேரக்டராக இருப்பார் சார். மற்ற கேரக்டர்லாம் பெருசாக தெரியாது, ரஜினி சாரோட கேரக்டர் மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த படத்தில் வந்து ரஜினி சாரை தாண்டி மற்ற கேரக்டரும் நமக்கு தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் வருதே சார். எல்லாம் இந்த பேன் இண்டியா ஸ்டைல் தான். பேன் இண்டியான்னு முடிவு பண்ண பிறகு அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த மிக முக்கியமான நடிகர்களை உள்ளே கொண்டு வராங்க. இப்போ நம்ம மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னா நம்ம எவ்வளோ ஆர்வமாக போவோம். இப்போ ரஜினி வந்து ஒரு ஹிந்தி படத்தில் நடிக்கிறாருன்னா நம்ம போவோம்ல. அப்போ அவருக்கான போர்ஷனுங்கிறது ஓரளவுக்கு அது படத்தில் இருக்கணும்ல. ஒன்றுமே இல்லாமல் இப்படி வந்துட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா அது தப்பாக போயிடும். அப்போ ஒவ்வொரு நடிகருக்குமே குறைஞ்சது படத்தில் ஒரு 10 நிமிஷம் கொடுப்பாங்க. 10-12 நிமிஷம் அவங்க கொடுப்பாங்க. அப்படி பார்த்தா கூட ஒரு 5 பேருக்கு பார்த்தீங்கன்னா அதுவே 5-12-60 ஒரு மணி நேரம் ஆயிடுது படத்தில். மீதி 1 மணி நேரம் தான் ரஜினி. அதனால் வந்து இது ஒரு பெரிய தியாகம் தான். இப்போ ரஜினி மாதிரி ஒரு பெரிய நடிகர் படத்தில் இங்கே நாம் எதிர்பார்க்கறது ரஜினி தான் படம் முழுக்க இருக்கணுங்கிறது. பட் அதில் வந்து அவங்க 10 நிமிஷம் எடுத்தாங்கன்னா ரஜினிக்கான நேரத்தை தானே அவங்க உருவுறாங்க. ஸோ அது ஒன்று இருக்குது. பட் அந்த மாநிலங்களுக்கு போகும்பொழுது அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ குபேரா படம் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் பெருசாக அது இழுக்கலை. ஆனால் ஆந்திராவில் அந்த படம் ஓடிச்சு. எப்படி ஓடிச்சுன்னா நாகார்ஜுனா இருக்கார். நாகார்ஜுனாவுக்கு படத்தில் கொஞ்சம் அப்படியே ஒரு மெயின் ரோலாகவே கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து நாகார்ஜுனாவுக்காக அந்த படத்தை அங்கே ஓட வச்சுட்டாங்க. அதனால் ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த கூலி படத்துக்கான அந்த பிஸ்னஸ்லாம் எப்படி சார் இருக்குது? இப்போ விஜயோட பிஸ்னஸை வந்து இன்னும் முறியடிக்கல அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் தான் வருது. கூலி படத்தை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸை பண்ணியிருக்காங்க. ஜனநாயகன் இன்னும் அவங்க வந்து பண்ணலை. ஓடிடி வரைக்கும் தான் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் மட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த டிஜிட்டல் வந்து அவங்க ஒரு ஸ்கேல் ஒன்று வச்சுட்டாங்க. ரஜினிக்கும் விஜய்க்கும் ஒரே ஸ்கேல் வச்சுட்டாங்க. அதனால் வந்து அங்கே போட்டிங்கிறது கிடையாது. ஆனால் அடுத்தடுத்த பிஸ்னஸ் என்னங்கிறத இன்னும் அவங்க ஆரம்பிக்கவே இல்லை. விஜய் என்ன பண்ணியிருக்கிறாரு, இப்போ வேண்டாம் ஆகஸ்ட்டுக்கு மேலே பண்ணுங்கன்ட்டாரா. அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். என்னென்னா ஆகஸ்ட்டில் வந்து கூலி ரிலீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் பண்ணால் தேவையில்லாமல் இந்த ஒப்பீடுங்கிறது தவிர்க்கப்படும்னு அவர் நினைக்கிறார். எதுக்கு அந்த ஒப்பீடு தவிர்க்கப்படணும்னா அவருக்கு ரஜினி ரசிகர்களுடைய தயவு தேவை. இப்போ விரைவில் எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ரஜினி பெருசா விஜய் பெருசாங்கிற ஒரு டிபேட்டே வர வேணாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, பிஸ்னஸ் எதையுமே இப்போ பண்ணாதீங்க, அப்படியே பெண்டிங்கில் போடுங்க, ஆகஸ்ட்டுக்கு மேலே பாருங்கன்ட்டார். ஸோ இது வந்து அதனால் நம்ம இப்போ ஒப்பிட முடியாது. அது கூலி படத்துக்கு பிறகு ரஜினி சார் வந்து ஒரு பிரேக் எடுக்கிறதா கேள்விப்படுறோம். அது உண்மைதான் அந்த பிரேக்? இல்லை, உண்மைதான். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இந்த தேர்தல் தான். இப்போ இந்த பிரேக்கை அவர் எடுக்காமல் இந்த தமிழ்நாட்டில் ஒரு படப்பிடிப்பு நடக்குது அப்படின்னு வைங்களேன். அவர் படத்தோட படப்பிடிப்பு தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னா திடீர்னு அங்கே தேவையில்லாத ஒரு அரசியல் தலைவர் படப்பிடிப்பு தளத்துக்கு போவார். இந்த பக்கமாக வந்தேன், மரியாதை நிமித்தமாக உங்களை சந்தித்தேன் அப்படின்னு ஒரு புக்கையை கொடுப்பாரு. அது ஃபோட்டோவாக வெளியில் வரும். ரஜினியின் ஆதரவு பெற்ற வேட்பாளருமாங்க, ரஜினியின் ஆதரவு பெற்ற கட்சிம்பாங்க. அது தேவையில்லாத சங்கடங்களே அவருக்கு ஏற்படுத்தும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே இந்த மாதிரி பல முறை அனுபவிச்சிட்டார் அவர். இந்த முறை வந்து கரெக்டாக அந்த ஓட்டு போடுற டைமுக்கு வந்தால் போதும், பாக்கி நாள்லாம் நம்ம இங்கே அநேகமாக இருக்கவே கூட தேவையில்லைங்கிற அளவுக்கு அவர் யோசிச்சு வச்சுருக்காரு. ஸோ அதனால தான் இந்த ஒரு 6 மாதம் கேப்புங்கிறத அவர் பிளான் பண்ணியிருக்காரு. அது இப்போதைய திட்டம், நாளைக்கு அது மாறக்கூட செய்யலாம். திடீர்னு வந்து ஒரு பெரிய டைரக்டர் வராரு, ஒரு பெரிய பட நிறுவனம் வராங்க, சார் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டா நல்லாயிருக்கும் சார்னு சொன்னாங்கன்னு வைங்களேன். சரி வாங்க படப்பிடிப்பை சுவிட்சர்லாந்தில் வைக்கலான்னு கூட கிளம்பி போயிடலாம். ஸோ அது மாதிரி இருக்குது. பட் இப்போதைக்கே ஒரு 6 மாதம் ஓய்வுன்னு பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இந்த செய்தி வந்து உண்மையானு தெரியல. இப்போ லோகேஷ் கனகராஜ் சார் வந்து இப்போ விஜய் சாரை வச்சு இயக்கிட்டார், இப்போ ரஜினி சாரை வச்சு இயக்கிட்டார், அடுத்து அஜித் சாரை வச்சு இயக்க போகிறான்னு ஒரு தகவல் வருது சார். அது உண்மையாக இருக்குமா? இல்லை, அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ தமிழ் சினிமாவில் யாரெல்லாம் டாப்பு எல்லாரையும் நம்ம வச்சு இயக்கணுங்கிற ஒரு எண்ணம் கட்டாயமாக வரும்ல. அந்த லிஸ்ட்டில் அவர் மிச்சம் வச்சுருக்கிறது அஜித்தை மட்டும்தான். இப்போ அஜித்துக்கு அவர் ஃபோன் பண்ணி சார் ஒரு கதை இருக்குது கேட்குறீங்களான்னா அஜித் வேணான்னு சொல்ல போகிறாரு. முதல்ல வாங்கன்னு தான் சொல்லுவார். மற்ற எல்லாரையும் விட இந்த முக்கியமான ப்ரிஃபரன்ஸ் வந்து லோகேஷ் கனகராஜுக்கு கொடுப்பார். இன்னொன்று சில டைரக்டர்கள் இருக்காங்க, அவங்களாம் அவர்ஷனே கிடையாது. இப்போ சில நடிகர்கள் சில டைரக்டர்களை விரும்பவே மாட்டாங்க. என்னென்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க நடந்துக்கிற விதம் வந்து அன்சைக்கபுளாக இருக்கும். ஒரு பெரிய ஹீரோ இருப்பார், அவரை வச்சுக்கிட்டே ஒரு 10 பேரை நாயப்பேன்னு திட்டிகிட்டு இருப்பாங்க. அது வந்து இவங்களுக்கு சங்கடமாக இருக்கும். அப்போ படப்பிடிப்பிலும் நாகரிகத்தை கடைபிடிக்கிறவர்களை தான் நடிகர்கள் விரும்புவாங்க. அந்த லிஸ்ட்டில் லோகேஷ் கனகராஜ் எப்போவுமே மேலே தான் இருக்கார். அவர் வந்து சக இயக்குநர்களையும் சரி, படத்தில் நடிக்கிற மற்ற நடிகர்களையும் சரி ரொம்ப மரியாதையாக நடத்துகிற விதத்தில் அவர் எப்போவுமே கிரேட்டு. ஸோ அதனால் அவர் ஆட்டிடியூட் வைஸாக பார்த்தா கூட லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு நல்ல பேர் இங்கே இருக்குது. இப்போ அஜித்துக்கு அவர் ஃபோன் பண்ணி சார் ஒரு கதை இருக்குன்னா முதல்ல கிளம்பி வாங்க சார்பார். அதனால் அதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
சார் இப்போ தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரம்னா அது ரஜினி சார், இப்போ அஜித் சார், இப்போ விஜய் சார்னு சொல்லலாம். இப்போ ரஜினி சாரோட விஜய் சாரோட படங்கள்லாம் பெரிய அளவில் வந்து கலெக்ஷன் பண்ணுது. ஆனால் அஜித் சாரோட படங்கள் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து கலெக்ஷன் பண்ணுது. இப்போ கடைசியாக வந்த படம் இருக்குல்ல சார், இப்போ குட் பேட் அக்லி, அது பெரிய அளவில் கலெக்ட் பண்ணியிருந்தாலுமே இந்த படம் வந்து ஒரு தோல்வி படம் தான் சொல்கிறாங்களே சார். இல்லைங்க, தமிழ்நாட்டில் பெரிய கலெக்ஷன் அந்த படம். ஆனால் அதர் லாங்குவேஜஸில் இருக்கான்னா இல்லை. ஏன்னா அந்த படம் ரசிகர்களுக்காக எடுக்கப்பட்டது. ரசிகர்கள் மட்டும்தான் அந்த படத்தை திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் மோடில் வந்து பார்க்கணும். அப்போ தமிழ்நாட்டில் அது நடக்கும். ஒரு ரசிகர் 6 தடவை கூட அந்த படத்தை பார்த்து மெய்சில் எடுத்துருவார். ஆனால் இது கர்நாடகா கேரளாவில் நடக்குமானா நடக்காது. அப்போ அங்கே கலெக்ஷன் குறையுது. அப்ராட்லேயே இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இல்லைங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கலெக்ஷனை மட்டுமே நம்பி நீங்கள் ஒரு பெரிய படத்தை எடுத்துட முடியாதுல்ல. அதுதான் குட் பேட் அக்லிக்கு கிடைத்த தோல்வி. ஆனால் இப்போ அடுத்தடுத்த படங்கள் அவர் பண்ணுறாரு. அது வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள மாதிரி ஒரு வீரம் மாதிரி படத்தை வச்சுங்களேன். வீரம் படம் எல்லாரும் விரும்புகிற படம். விஸ்வாசம் கூட போர் அடிக்கும். ஆனால் வீரம் அடிக்காது. விஸ்வாசம் கடைசியில் கிளைமாக்ஸில் தான் நம்ம ரசிக்க முடியாத படமாக இருக்கும். ஆனால் வீரம் வந்து நீங்கள் பிகினிங் டு எண்டு ரசிச்சுட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை அஜித் கொடுத்தாருன்னு வைங்களேன், அது பெரிய அளவு வெற்றி அடைய போகுது. ஸோ அதனால் அந்த மாதிரி படங்களையும் ஒரு எதிர்காலத்தில் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. இப்போ அஜித் சார் வந்து இந்த படங்களில் வந்து கொஞ்சம் இந்த தோல்வி நிலை ஏற்பட்ட மாதிரி இருக்குது. இப்போ அந்த கார் ரேஸில் தான் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. இப்போ அந்த படம் நடிக்கிறது இன்னும் கொஞ்ச நாளில் நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரிலாம் தகவல்களுமே வருது சார். அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவருடைய பெரும் கனவு வந்து கார் ரேஸில் வின் பண்ணுங்கிறது தான். அவருடைய ரோல் மாடல் யாருன்னா இந்த மாதிரி அங்கே இன்டர்நேஷ்னல் லெவலில் கார் ரேஸில் வெற்றி பெற்றவர்கள், பைக் ரேஸில் வெற்றி பெற்றவர்கள், அவங்க தான் வந்து அவருடைய ரோல் மாடல். அவங்கள தான் அவர் பார்க்கணும்னு விரும்புகிறார். ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் உலகம் முழுக்க எவ்வளோ பெரிய தலைவர்களுடைய சமாதி இருக்குது, பெரிய எழுத்தாளர்களுடைய சமாதி இருக்குது, டைரக்டர்களுடைய சமாதி இருக்குது. எங்கேயாவது அஜித் போயிருக்காரா? ஒரு கார் ரேஸ் வீரர் அவருடைய சமாதிக்கு தான் போய் அந்த சிலைக்கு மாலையெல்லாம் வச்சு அந்த சிலையவே முத்தமிட்டுட்டு வர்றாரு. அப்போ அவர் எந்த அளவுக்கு அந்த கலையை நேசிக்கிறார். அவர் அந்த கார் ரேஸுங்கிறத எந்த அளவுக்கு அந்த வீர விளையாட்டை அவர் நேசிக்கிறாருங்கிறத நம்ம சொல்ல தேவையில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது சினிமாவை அவர் 2ஆம் பட்சமாக தான் பார்க்குறாரு இந்த நிமிஷம் வரைக்கும். ஒருவேளை நாளைக்கு ரேஸில் வந்து அவர் நினைத்த அச்சீவ்மெண்ட்டை அடைஞ்ச பிறகு வேணால் ஒரு சாட்டிஸ்ஃபைடு வரலாம். அப்போ நாம் நினச்சதை அடைஞ்சிட்டோம், இனி கொஞ்சம் சினிமாவில் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு நினைக்கலாம். பட் எல்லாமே அவர் மனது தானே, நம்ம எப்படி அதை ஸ்கேன் பண்ண முடியும்? அஜித் சாரோட அடுத்த படமாக என்ன சார் வரும்? ஆதிக் ரவிச்சந்திரன் படம்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆமாம். ஆனால் அதுக்கு வந்து இன்னும் ப்ரொடியூசரே கிடைக்கல. அது நினச்சா ஈஸியாக கொண்டு வந்துடுவாங்க. என்னென்னா ஒரு சின்ன பிரச்சனையில் போயிட்டுருக்கு. அஜித்தினுடைய சம்பளத்தை அவ்வளோ கொடுக்க முடியாது, அதை குறைங்கன்னு சொல்கிறாங்க. அதை குறைக்கிறதுக்கு அவர் தயாராக இல்லை. அதே மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரனுடைய சம்பளமும் அந்த குட் பேட் அக்லிக்கு பிறகு அவர் ஒரு பெரிய சம்பளம் கேட்டுட்ருக்காரு, அதையும் குறைங்கன்றாங்க. இவங்க 2 பேரும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தாங்கன்னா கட்டாயமாக அந்த படம் ஓடத்தான் போகுது. யாரோ ஒருத்தர் கமிட் பண்ண தான் போகிறாங்க. ஸோ அதனால் அதில் ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது. அதில் அஜித் இன்னும் தலையிடலை, அவ்வளோதான். அவர் இந்த ரேஸை முடிச்சுட்டு இறங்கி வந்து ஒரு வாரத்தில் எடுக்கிற முடிவு அது ஈஸியாக எடுத்துருவாங்க. இப்போ ஏன்னா இப்போ விஜய் சார் ஒரு படம் நடிக்கிறாங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அடுத்த படத்தில் வந்து கமிட் ஆகிடுவார். ஆனால் இப்போ அஜித் சார் வந்து அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. அது ஒரு பக்கம் வந்து அவர் கார் ரேஸில் கான்சன்ட்ரேட்டாக இருந்தாலும் அவருடைய அந்த தோல்வி தான் காரணமாக வருது இதுக்கெல்லாம். இல்லை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவருடைய இன்ட்ரெஸ்ட்டு அவ்வளோ கம்மியாக இருக்குது. அதுக்கு என்னென்னா ரேஸா சினிமாவா இந்த மாதிரி ஒரு பூவா தலையை போட ஆரம்பிச்சிட்டாரு அவர். இது வரைக்கும் அவருக்கு வந்து ரேஸில் இருக்கிற ஆர்வம் எப்பயாவது குறையும். நிச்சயமாக குறையும் போது சினிமாவுக்கு அது வந்து பொறுத்து வந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது. ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம் நன்றி.